கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளில் கூட நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை அவர் செம்மைப்படுத்துவார். மிக தெளிவாக இந்த வசனம் சொல்கிறது, உன் வழிகளிலெல்லாம் நீ எப்படிப்பட்டதான வழிகளில் நான் நடக்கிறேன், இன்றைக்கு நாம் போகிற பாதை, நாம் நடந்து செல்கிற வழி எப்படி இருக்கிறது என்று நாம் அறிய வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். அது ஒரு செவ்வையான பாதையாக இருக்கும் என்று சொன்னால் அந்த பாதையை நாம் நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் கர்த்தரை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அந்த வழிகளெல்லாம் கர்த்தரை நாம் நினைத்து கொண்டு செல்வோம் என்று சொன்னால் நாம் போகிற காரியங்கள் வாய்க்கும், நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்கப்படும். அது நமக்கு கைகூடி வரத்தக்கதாக இருக்கும். எப்படிப்பட்ட மனசிந்தனையோடு கூட நாம் சென்றாலும் இந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்று நினைத்து கொண்டிருக்கிற வேளையில் அப்படிப்பட்டதான காரியம் நமக்கு வழிகளெல்லாம் அவரை நாம் நினைத்து செல்கின்ற வேளையில் அதை வாய்க்க செல்கிறார். அதோடு கூட அவர் உன் பாதைகளை எல்லாம் செவ்வைப்படுத்துகிறார். நம்முடைய பாதைகள் கரடு முரடானவைகளாய் காணப்படுகிறது. வழியிலே தடுக்கல்கள் இருக்கும். நம்முடைய போகிற பாதை ஒரு ஹைவேயாக இருந்தாலும் கூட அதில் அநேக ஸ்பீட் பிரேக்கர்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் அவைகளையெல்லாம் நாம் தாண்டி போக வேண்டும் என்று சொன்னால் அவரை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வழிகளெல்லாம் அவரை எப்பொழுதும் நினைத்து ஸ்தோத்திரித்து பாடி அவரோடு கூட செல்லுகின்ற வேளையில் நம்முடைய பாதைகளை அவர் செவ்வைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் நம்முடைய பாதைகளை முன்னாக சென்று நமக்கு முன்னாக அவர் செல்கிறார். பின்னாலேயும் அவருடைய காக்கும் கரம் இருக்கிறது. முன்பாக அவர் சென்று பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கார். கரடு முரடான காரியங்களை, முட்கள் நிறைந்ததான பாதைகளை அவர் நமக்கு செவ்வைப்படுத்தி கொடுக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் நடந்து கொண்டு சென்றாலும் கூட உங்களுக்கு முன்பாக ஒருவர் சென்று கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார் என்று நாம் நினைத்தவர்களாக இந்த நாளை கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நல்ல ஆண்டவரே, எங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிற ஆண்டவரே, பாதை காட்டுகிறதான யெகோவா நீர் எங்களுக்கு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் தொடர்ந்து சிந்தித்து உம்மை பாடி போற்றி ஆண்டவரே நாங்கள் நினைத்து கொண்டு ஆண்டவரே எங்களுடைய பாதைகளை செல்கிற வேளையில் நீரே எங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவராக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இன்றைக்கு நீங்கள் சேர்ந்திருக்கிற பாதை செம்மையாக இருக்கட்டும். பாதையை செவ்வைப்படுத்துவார்.